ஆட்டுக்குட்டியோட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். கல்யாணத்துக்கு அழைக்கப்படல, விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்ப எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க, எவ்வளவு கிரேட் பாருங்க. யாரெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அழைப்போம்னு சொல்லுங்க. பொதுவா கல்யாணத்துக்கு யாரெல்லாம் அழைப்போம்? ரொம்ப ரொம்ப க்ளோஸா, ரொம்ப வேண்டியவர்கள், ரொம்ப முக்கியஸ்தர்கள், ரொம்ப பெரியவர்கள். எப்படி அப்போ அந்த அந்த சூழ்நிலை, அந்த அழைக்கப்பட்டுகிற அந்த சூழ்நிலை எப்படிப்பட்டதா பாருங்க. அப்ப ஆண்டவரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை கை கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்போம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம் என்று சொன்னால், இந்த கல்யாண விருந்துக்கு நாம் தகுதியுள்ளவர் என்பதை தெரிந்து கொள்ள அனுப்பவில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எடுத்து, மேலும் இவை தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னோட கூட சொன்னார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அழைக்கிறார். சொல்றாரு, எருசலேமே எருசலேமே கொளித்தன் கூஞ்சி சேட்டுக்கு ஒரு வண்ணமாக எத்தனையோ தரவங்க அழைச்சேன், உங்களுக்கோ எப்படி பெருமையில அந்த பாக்கியவாதியா நாம் இருக்க முடியும்? எப்படி நம்ம பாக்கியவான்களா இருக்க முடியும்?